மார்ச் மாதம் 3ஆம் தேதி தவக்காலத்தின் 2ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வசனங்கள் 10, 16 முதல் 20. எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாயிருக்கின்றனர். நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர்தம் கட்டளைக்கு செவிசாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாழுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23, இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கின்றார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, திரு காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரம் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ஏழை காங்கிரஸ் தொண்டர் அவரை அணுகி, என் மகளின் திருமணத்திற்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி பத்திரிகையை கொடுத்தார். காங்கிரஸ் கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைத்த தனது வீட்டு திருமணத்திற்கு காமராஜர் கட்டாயம் வருவார் என்று நினைத்தார். ஆனால் காமராஜரோ திருமணத்திற்கு வர இயலாது என்று சொல்லிவிட்டார். மிகுந்த நம்பிக்கையோடு வந்த தொண்டருக்கு இது மிகவும் ஏமாற்றத்தை கொடுத்தது. கோபத்தோடு வீடு திரும்பினார். திருமணத்தை எளிய முறையில் ஏற்பாடு செய்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக திருமண நாள் அன்று காமராஜர் திருமண வீட்டிற்குள் நுழைந்தார். தொண்டர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். இருப்பினும் காமராஜரின் செயல்பாடு அவருக்கு புரியவில்லை. அதற்கான விளக்கத்தை அவரிடமே கேட்டபொழுது காமராஜர் அவரிடம், கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைக்கின்ற தொண்டர் நீர் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் நீர் அழைத்த அன்றே நான் வருவதாக சொல்லியிருந்தால் ஏழையான நீர் தகுதிக்கு மீறி செலவு செய்கின்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீர். அதை தவிர்க்கவே இப்படி செய்தேன் என்றாராம். ஒரு தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை மேற்கண்ட நிகழ்வும்
எப்படியெல்லாம் தலைவர்கள் இருக்கக்கூடாது என்பதை இன்றைய நற்செய்தியும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. பீட்டர் ட்ரக்கர் என்பவர் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் குருவாக கருதப்படுகிறவர். அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: தலைமைத்துவம் என்பது பிறரை உனக்காக வேலை செய்ய வைப்பது அல்ல, மாறாக மற்றவர்களின் கண்ணோட்டத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதும், மனிதர்கள் தங்களுக்கென்று வைத்துள்ள குறுகிய எல்லைகளை உடைக்க அவர்களுக்கு உதவி செய்வதுமே என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரது தலைமைத்துவத்தில் பிரச்சனை இருந்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை கொஞ்சம் அலசி பார்க்கலாம். முக்கியமாக 2 காரணங்களை நாம் சுட்டிக்காட்டலாம். முதலாவதாக, பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் தங்களது குறைகள் மட்டில் விழிப்புணர்வு அற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு தந்தை தன் மகன் படிக்கும் பள்ளியின் நிர்வாகியை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பள்ளியின் நிர்வாகி, உங்களது மகன் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கின்றான், ஆனால் அவனிடம் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கிறது, அதை நீங்கள் சொல்லி திருத்த வேண்டும் என்று சொன்னாராம். அதற்கு அந்த தந்தை, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி, நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கூட அவனது கவனக்குறைவை பற்றி நிறைய நேரம் அவனை கண்டித்திருக்கிறேன். என்ன செய்வது? புத்திசாலித்தனம் என்னிடமிருந்தும் கவனக்குறைவு அவன் தாயிடமிருந்தும் அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நிர்வாகியை பார்த்து, கூட்டம் எங்கே நடைபெறுகிறது என்று கேட்டாராம். அதற்கு அந்த நிர்வாகி, என்ன கூட்டம் என்று கேட்க அந்த தந்தை, பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெறுகிறதே என்று சொன்னாராம். அதற்கு நிர்வாகி, அது அடுத்த வாரம் அல்லவா, இன்றே வந்திருக்கிறீர்களே என்று சொன்னாராம். தன்னிடமிருந்த கவனக்குறைவின் மட்டில் விழிப்பற்று இருந்த இந்த தந்தையைப் போலவே இருந்தவர்கள்தான் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். தங்களுடைய குறைகள் மட்டில் விழிப்பற்றவர்களாக இருந்தார்கள். இயேசு இன்றைய நற்செய்தியில் அவர்களது குறைகளை பட்டியலிடுவதனுடைய நோக்கம் அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் தங்களது குற்றங்கள் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு மனம் மாற வேண்டும் என்பதற்காகவே. பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரிடம் இருந்த 2வது பிரச்சனை ஆன்மீக போர்வையில் சுயநல தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டது. பரிசேயர்களும் தலைமை குருக்களும் யூத மதத்தின் ஆன்மீக தலைவர்கள். இறைவனோடு கொள்ளுகின்ற உறவில் நாள்தோறும் வளர்வது எப்படி என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் செய்தது என்ன? தங்களது ஆன்மீக பொறுப்பை பதவியாக உருமாற்றி மனித தேவைகளான அங்கீகாரம், மதிப்பு, மனித புகழ்ச்சி முதலியவற்றை தேடினர். ரபி என்று அழைக்கப்படவும் ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டு மனிதர்களால் புகழப்படவும் விரும்பினர். மதத்தை தனி மனித ஆதாயத்திற்காக பயன்படுத்துகின்ற தவறான செயலுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள். அன்புக்குரியவர்களை, இன்றும் நம் இந்திய சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது தனிப்பட்ட அளவிலும் சரி, குழு அளவிலும் சரி, மதத்தையும் ஆன்மீகத்தையும் தனி மனித ஆதாயத்திற்காகவும் தனி மனித உயர்வுக்காகவும் சுயநல தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் பயன்படுத்துவோர் பலர் உண்டு. இது மோசமானது மட்டுமல்ல, நாசகரமானதும் கூட. MP பால் என்பவர் இவ்வாறு சொல்லுகின்றார்: நான் ஏற்றுக்கொள்ள மறுப்பது கடவுளை அல்ல, மாறாக கடவுளின் பெயரில் தங்களையே பெருக்கிக் கொள்ளக்கூடிய போலி வேடதாரிகளையே என்று சொல்லுகின்றார். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சரியான தலைவர்களாக வாழவும், அதே வேளையில் சமூக மற்றும் மத தளத்தில் சரியான தலைவர்களை அடையாளம் கண்டுகொள்ளவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். வார்த்தையல்ல வாழ்க்கையே சாட்சியாகட்டும் ஆண்டவரே, சொல்லாலல்ல செயலால் உம்மை புகழ்வேன் இயேசுவே. என் உள்ளத்தை தூயதாய் மாற்றிடும் ஆண்டவரே, பணிவோடு நடக்க அருள் தாரும் தேவனே. தூய்மையால்
வருவாவீர் என்றீர் ஆண்டவரே. தீமை வழியை விட்டு திரும்புமாறு சொன்னீரே. கைகளின் பாவம் கழுவிட சொன்னீரே. கருணையின் வழியில் நடக்க அழைத்தீரே. நன்மை செய்ய கற்றுக்கொள் என்றீர். நீதியை தேடி வாழ்வாய் என்றீர். அநாதைக்கு துணையாயிரு என்றீர். அன்பே உன் பலியாகும் என்றீர். உயர்ந்த பதவிகள் வேண்டேன் ஆண்டவரே. மக்களின் புகழ் வேண்டேன் இயேசுவே. பணிவாய் வாழ கற்றுத்தார் தேவனே. பிறருக்கு பணியாளராகிட அருள் தாருமே. வார்த்தை சொல்லி வாழா மனம் வேண்டாம். வெளி தோற்றம் காட்டும் வாழ்க்கை வேண்டாம். உள்ளம் முழுதும் உமக்கு உரியதாக உண்மையாய் நடக்க என் ஆவி ஏங்குதே. சிவந்த பாவம் பனி போல் வெண்மையாவதே. இரக்கம் என்னை மாற்றுமே. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் பொழியுமே. கேட்பினாலும் கிருபை நிரம்புமே. தன்னை உயர்த்தினார் தாழ்த்தப்படுவான். தாழ்த்தினால் உயர்த்தப்படுவான். இயேசுவின் பாதம் பிடித்து நின்றால் என் வாழ்வு நற்செய்தியாகுமே.